வேற வேலையே இல்லையா உங்களுக்குலாம்? நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. கவர்னர் வெளில போயிட்டாரு அப்படின்னா, அவர் வெளில போகாம இருந்து படிச்சிருந்தாருன்னா அதுக்கப்புறம் எல்லாமே தலைகீழ மாறி இருக்குமா? இந்த இம்சை அரசன் புலிகேசி எல்லாரையும் இங்க சண்டை போடுங்க அப்படின்னு சொல்வார்ல, அந்த மாதிரி நம்ம போட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுங்க. எதிர்கட்சிகள் தான் பேசலன்னா நாமளாவது பேச வேணாமா? யார் தான் பேசுறது? ஆளுங்கட்சி தரப்புல அவங்க போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஆளுங்கட்சி, அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குங்க. நீங்கள்லாம் சும்மா எதிர்கட்சி, நீங்கள் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக இந்த மாதிரி போராட்டம் பண்ணின்னு இருக்கிறீங்க. அதனால் இது உங்களுக்கெல்லாம் பொறுப்பு இருக்கும்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் அதை பெருசாக கேள்வி கேட்கக்கூடாது. இல்லைங்க நடந்துச்சிங்க, நாங்கள் எஃப்ஐஆர் போட்டாங்க, ஆனால் அதோட கடமை முடிஞ்சிடுச்சா? தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான பேருடைய எழுத்துக்கள், ஆக்கங்கள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. ஏன் பெரியாருடைய எழுத்துக்கள் மட்டும் இன்னும் நாட்டுடைமையாக்கப்படவில்லை? அதுதானங்க எல்லாரையும் போய் சேரணும். இந்த திராவிடம் தமிழர் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதுல ஒன்று சொன்னாரு, எங்க ஐயா கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொன்னார். அப்போதான் எனக்கு ஒரு கேள்வி வந்தது. ரைட்டுங்க, நாமெல்லாம் திராவிடர்கள், அப்போ ஏன் அவரை கப்பலோட்டிய திராவிடர்னு சொல்லாம கப்பலோட்டிய தமிழர்னு சொல்றோம்? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் த டெய்லி பஞ்ச் ஹீரோ அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் விக்ரம். சார், இந்த ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தில் கவர்னர் ஆளுநர் ரவி அவர்கள் சடனாக புறக்கணிச்சுட்டு போயிட்டாரு. சார், இந்த அளவுக்கு எதுக்கு சார் அவருக்கு வேற வேலையே இல்லையா உங்களுக்குலாம்? நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. பல்லாவரமா குரோம்பேட்டையா, இடம் பேரே மறந்து போச்சு. அதில் அந்த தண்ணி குடிச்சிட்டு 50 பேர் ஏதோ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் தண்ணியிலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னாரு. இன்னொரு அமைச்சர் நாங்கள் கிங் இன்ஸ்டியூட்டுக்கு அமைச்சிக்கிறோம் அப்படின்னாரு. ப்ரிலிமினரி ரிப்போர்ட் வந்ததுனாங்க. ஃபைனல் ரிப்போர்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்குள்ள அண்ணாமலை அவர்கள் அதில் ஏதோ பாக்டீரியா இருக்குது அப்படின்னு அவர் ஒரு ரிப்போர்ட் எடுத்து விட்டாரு. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு யாருக்குமே கவலை கிடையாது. யாராவது கவலைப்பட்டீங்களா? கோயம்புத்தூர் பக்கத்தில் வீட்டில் பூந்து யாரோ ஒரு பையனை வெட்டிட்டு போயிருக்காங்க. கேட்டால் தனிப்பட்ட விரோதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வயசான மனுஷன், அவர்கிட்ட போயிட்டு அருவாளை காமிச்சு மிரட்டி இருக்கிறதா இன்னொரு செய்தி வந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆஸ்பத்திரியில் மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் மக்கள் தேடி வரும்போது அந்த ஆஸ்பத்திரியில் மருத்துவர் இல்லை, அதனால் சோகம் அப்படின்ட்டு செய்தி வந்துருக்குது. இதை பற்றியெல்லாம் யாரும் யோசிக்காதீங்க. கவர்னர் வெளில போயிட்டாரு அப்படின்னா, அவர் வெளில போகாமல் இருந்து படிச்சிருந்தாருன்னா அதுக்கப்புறம் எல்லாமே தலைகீழ மாறி இருக்குமா? மக்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி கேளுங்க ஐயா. திருப்பி கவர்னர் வெளில போயிட்டாரு. இதை தவிர தமிழ்நாட்டில் வேற இஷ்யூவே கிடையாதா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையா? இந்த இம்சை அரசன் புலிகேசி எல்லாரையும் இங்க சண்டை போடுங்க அப்படின்னு சொல்வார்ல, அந்த மாதிரி நம்ம போட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுங்க. எதிர்கட்சிகள் தான் பேசலன்னா நாமளாவது பேச வேணாமா? யார் தான் பேசுறது? அதுதான் சார். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே தெரியறதுக்கு காரணம் ஆளுநர் ரவி எதிர்த்து போராட்டம் பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி திமுகவுக்கு மட்டும் போராட்டங்கள் அனுமதி கொடுக்கறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் தானே சார் மீடியாக்கள் எல்லாமே ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. என்ன பண்ண முடியும்? இதில் கேட்டதுக்கு சொல்லியிருக்காங்க, இல்லை அந்த திமுகவினரும் அனுமதியின்றி போராட்டம் செய்தாதான் அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் டோலர்கள் என்ன கேட்குறாங்க, அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து ஏராளமான பேர் நேத்திக்கு முந்தா அந்த ஊர்வலம் போனாங்க. அப்போது அதில் 5000 பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அதை ரத்து பண்ணணும். அதில் முக்கியமாக ஒருத்தர், அவர் மேலே நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு டோலர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாமகவில் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி எதிர்கட்சிகளுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கூட்டம் வரும்னு சொல்கிறாங்க. ஆளுங்கட்சியுடைய போராட்டத்துக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அறப்போர் இயக்கம் கேட்டிருக்காங்க. அண்டு புதிய தமிழகம் கிருஷ்ணசுவாமி அவர் என்ன கேட்டிருக்காரு, பர்மிஷன்லாம் கொடுத்துட்டு நாள் கேன்சல் பண்ணிட்டாங்க, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஏதோ 1 கோடியோ இன்னும் நஷ்ட ஈடு கேட்டிருக்காரு போல இருக்கு. அதில் கோர்ட்டில் வேற ஸ்கேதிங் ரிமார்க்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணுங்க, இப்போது ஆளுங்கட்சி தரப்பில் அவங்க போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஆளுங்கட்சி, அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குங்க. நீங்கள்லாம் சும்மா எதிர்கட்சி, நீங்கள் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக இந்த மாதிரி போராட்டம் பண்ணின்னு இருக்கிறீங்க. அதனால் இது உங்களுக்கெல்லாம் பொறுப்பு இருக்கும்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் அதை பெருசாக கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க ஆட்சியில் இருப்பவர்கள், அதனால் அவங்களுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் போராட்டம் பண்ணால் ஜனங்களுக்கு பிரச்சனை வரும், அதனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்காமையா செஞ்சுருப்பாங்க. பாருங்க, எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் போராட்டம் பண்ணிக்கிறாங்க. தயாநிதி மாறன் அவர்கள் வந்துக்கிறாரு, கனிமொழி அவர்கள் வந்துக்கிறாங்க. அதில் வேற ஒருத்தர் என்னவோ சொல்லிக்கிறாரு, என்ன பேண்ட்டை ஒத்துட்டா, சாரி இதெல்லாம் பீப் பண்ணிடுறீங்களா அது எனக்கு தெரியாது, இப்படிலாம் பேசியிருக்காங்க. ஓட விடுவோம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க.
சரி விடுங்க. இது வந்து பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, பழைய பாட்டு. இதெல்லாம் கூடியிருக்க கூட்டத்துக்கு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் இதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும்னு எனக்கு புரியலை விக்ரம். ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க, என்னுடைய குரு சொல்வார், இது மாதிரி பேசுகிறவன் செய்ய மாட்டான், செய்கிறவன் பேச மாட்டான். அப்படியே பேசாமல் நம்ம காரியத்தை செஞ்சுன்னு போயின்னே இருக்கணும். எதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் உதார் விடுறது அப்படின்னு அதுக்காக அவங்க சொன்னது உதாரணம்லாம் நான் சொல்லலை. நீங்கள் உடனே இப்படிலாம் லிங்க் எல்லாம் பண்ணிக்காதீங்க. ஆனால் இதில் வேற இன்னும் சில பேர் முடிந்தால் டிஸ்மிஸ் செய்து பார் அப்படின்னு. எதுக்குங்க? ஏன் இப்படி தேவையில்லாமலாம் கலப்பி விட்டுனுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் வந்து இங்கே தமிழகத்தில் திமுக அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது இல்லையா? ஏன் எம்ஜிஆர் அரசாங்கத்தையே அவங்க டிஸ்மிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் அவர் வந்துட்டாருங்க. ஆனால் ஒரே ஒரு ஆச்சரியம், திமுகவை டிஸ்மிஸ் பண்ண பிறகு அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரல. அதுக்கப்புறம் கேப் விட்டு தான் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வரலாறு முக்கியம் அமைச்சரே. அதனால் இந்த போராட்டம் அப்படின்னா கரெக்ட், அந்த போராட்டமே எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இவங்க போராட்டம் பண்ணுறாங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு. இப்போ டெல்லியில் நிர்பயா விஷயத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் எவ்வளோ போராட்டம் பண்ணார். அதுக்கப்புறம் அப்போ இருந்த காங்கிரஸ் முதலமைச்சர் அவங்க ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ போராட்டம் பண்ணார். இவ்வளோ பெரிய புத்தகத்தை கொண்டாந்து இதெல்லாம் ஊழல் அப்படின்னு. ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, ஆதாரம் கொடுங்க, நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னாரு. புகார் நீங்கள் தானே கொடுத்தீங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி. நம்ம டெமோக்ரஸியில் அப்படியே ஒரு டைலாக் வரும். எலெக்ஷனுக்கு அப்புறம் யார் புகார் கொடுக்கீங்களோ அவங்க தான் ஆதாரம் கொடுக்கணும். ஒன்று அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார் அவர். ஏங்க இங்கேயே வந்து எவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்கின்றது திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது. அப்போது எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணக்கூடாதுன்னா இது கூட்டம் வரும் அப்படின்னா, கூட்டம் வராத போராட்டம் ஒரு போராட்டமா? எனக்கு ஏதாவது சொல்லுங்கள். இது எனக்கு சரியாக தெரியல. கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரி, இந்த போராட்டங்கள் அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குக்கர் வைப்பாங்க தெரியுமா? சம்டைம்ஸ் ஏதாவது பிரச்சனை ஆகி அது இதுவாகலைன்னு சொன்னால் அந்த ஒரு சேஃப்டி வால்வ் இருக்கும், அப்படியே அது புட்டுக்குன்னு வந்துடும், அது வழியாக அந்த கேஸ் ரிலீஸ் ஆயிரும், சேஃப் ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு சேஃப்டி வால்வ். ஸோ அப்போ அந்த போராட்டங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது மக்கள் மனசில் அது ஒரு எதிர்மறையான தாக்கத்தை தான் உருவாக்கும். இது ஆட்சியாளர்கள் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. சரி, போராடுறீங்களா பண்ணிட்டு போவாங்க, கோஷம் போடுறீங்களா போட்டு போவாங்க, நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிறோம், ஜனங்க பார்க்கட்டும், அவங்க முன்னாடி இருக்குது, இவங்க இப்படி ஒரு கோஷம் போடுறாங்க, நாங்கள் இப்படி நடவடிக்கை எடுத்துக்கிறோம், இதில் எது சரி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டிங்கன்னா அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் நீங்கள் வந்து போராடவே கூடாது, அது பண்ணக்கூடாது. இப்போ இந்த எடப்பாடியார் அவர் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் பேசுகிறதெல்லாம் இப்போது சட்டசபை நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்லிமெண்ட்டில் இன்னும் அப்படி தானே இருக்குது, லைவாக நம்ம பார்க்குறோம்ல. இதில் பார்த்தீங்கன்னா அவை குறிப்பிலிருந்து சில விஷயங்கள் நீக்கப்படும். லைவாக வரும்போது இது டைம் டிலே கிடையாது, அதனால் அது அப்படியே லைவாக வந்துடும். அதுக்கப்புறமா வந்து இது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது அப்படின்னு சபாநாயகர் சொல்லிட்டாருன்னா அதை பற்றி யாரும் பேசக்கூடாது, அந்த வீடியோவெல்லாம் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுங்க. அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இது யாரோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது காப்பிரைட்டு ப்ராப்பர்ட்டி அவங்கள கேட்காம அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ கொண்டு வந்துக்கிறாங்க. அந்த மாதிரி நேரலை இது வந்து திமுகவுடைய வாக்குறுதி. இதை வாக்குறுதியாக கொடுக்கணும்னு அவசியம் ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியல. இதுதான் பண்ணணும், டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு. கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸே வந்து பல நேரங்களில் நம்ம லைவாக பார்க்குறோம் இல்லையா? அப்படி இருக்குச்சு. ஏன்னா அது விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ்லலாம் இப்போ வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அது வந்து ஆக்சசிபிள் டு எவ்ரி ஒன். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு உலகத்துக்கே தெரியுது. அப்படி இருக்குச்சு நீங்கள் வந்து இதை நேரலைன்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்துட்டு அதில் வந்து பாதி அலை மாதிரி தான் வருது. இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா இது வந்து திமுக எதிர்க்கட்சிகளுடைய அந்த குரலுக்கு வலிமை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள்னு தான் நான் சொல்லுவேன் விக்ரம். நம்ம சேனலில் வேறு இளையபாரத்தில் நிறைய பேர் கேட்டுருக்காங்க, யார் ஆய்வன் அப்படின்னு. நம்மளை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்களேன். என்ன சார் இன்ட்ரோ கொடுக்குறது? அதான் ஸ்டார்டிங்கே கொடுத்தேனே சார் நான். இல்லைம்மா, அதாவது அது நீங்கள் சொல்கிறீங்க டெய்லி பஞ்சுன்னு, இருந்தாலும் நம்மளை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக ரைட் தன்னடக்கத்தோடு நான் ஒரு 2 வரி சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் அப்படியே சொல்லிடுங்க. இந்த மாதிரி அண்ணன் டெய்லி பஞ்ச் அவர்கள், இவர் வந்து ஜாம்பவான் அருண் என்றும் அழைக்கப்படுகின்றார். இவர் வந்து அண்ணன் ட்ரம்ப் இப்போது ஜெயிச்சதுக்கு இவர் தான் முக்கிய காரணம். அதுக்கப்புறமா அண்ணன் புட்டின் அவர்கள், அவருக்கு வந்து யுத்த தந்திரத்தெல்லாம் சொல்லி கொடுத்து இன்னைக்கு உக்ரைனில் வெற்றி மீது வெற்றி வந்து அண்ணன் புட்டினை சேருகிறதுன்னு சொன்னால் அதுக்கும் அண்ணன் ஜாம்பவான் அண்ட் டெய்லி பஞ்ச் அருண் தான் காரணம். இப்போ சமீபத்தில் ஜஸ்டின் ட்ரூடோ ரிசைன் பண்ணியிருக்காரு, அதுக்கும் முக்கிய காரணம் நம்ம அண்ணன் தான்.
இப்போ அடுத்ததாக பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரை ரிசைன் பண்ண வைக்கணும் அப்படின்றதுல மும்முரமாக இறங்கியிருக்கார். இந்த மாதிரி உலக அரசியலில் வந்து ஒரு முக்கியமான புள்ளியாக விளங்குகிறார் நமது டெய்லி பஞ்ச் அருண் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் எப்படி சார் சொல்ல முடியும்? இதெல்லாம் ஏங்க சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேலாம், எழுந்து போ, நானே சொல்லிக்கிறேன். என்ன இது? இல்லை சார், இது தற்பெருமையா இல்லையா? அதெல்லாம் தற்பெருமையே கிடையாது. நானே தன்னடக்கத்தோட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குப்பா, அதெல்லாம் சுருக்கி நான் கம்பேக்டாக, ஏன்னா ரொம்ப நேரம் ஏதாவது சொன்னேன்னா நண்பர்களே போர் அடிச்சிருவாங்க. அதனால நானே ரொம்ப சின்னதாக சொல்லியிருக்கேன். இதை போய் நீ சொல்ல மாட்டேன்னு விட்டுருப்பா, சொல்லலைன்னா விட்டுரு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் சொல்லிட்டு போகிறேன். என்னை பற்றி மக்களுக்கு தெரியும், நண்பர்களுக்கு தெரியும், நீ சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. சரி, அடுத்த கேள்வி கேளு. ஓகே சார், இந்த அளவுக்கு இப்படி கலாய்கிறீங்களே சார், உங்களுக்கு ஏதாவது இந்த எதிர்ப்புலாம் வந்தது இல்லையா? நல்ல கேள்வி. அதாவதுங்க, எதிர்ப்பு எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், நாம் யாருக்காவது போட்டி அப்படின்னா தான் எதிர்ப்பு வரும். நான் பாருங்க, முதல்ல வரும்போதே சொல்லிட்டேன், எனக்கு வந்து இந்த முதலமைச்சர் பதவி மீதெல்லாம் ஆசை கிடையாது, நான் யாருக்கும் போட்டி கிடையாதுன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டேன். போயும் சிஎம் போஸ்டா? ஏன் சார், பிஎம் போஸ்ட் தான் வேணுங்களா? போயும் பிஎம் போஸ்டா? என்னப்பா நீ என்ன மாதிரி இந்த மாதிரிலாம் குறைச்சிருக்கிற? நமக்கெல்லாம் வந்து அந்த அமெரிக்க ஜனாதிபதி இல்லை ரஷ்ய ஜனாதிபதி நம்ம லெவலுக்கு அதுதான். ஸோ அதனால் நாம் போட்டி இல்லை அப்படின்றதுனால யாரும் நம்மளை கண்டுக்கிறதே கிடையாது. இவ்வளோம்பா, நானே வந்து நிறைய இந்த சினிமா, ஷார்ட் ஃபிலிமு, வெப் சீரிஸு, ஆட் ஃபிலிமுன்னு நிறைய நடிச்சிருக்கேன். ஆனால் தடவை வந்து என்னை கூப்பிடும் போதே சொல்லிட்டேன், அதை பாருங்க, நான் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு போட்டி கிடையாது. என்ன சிரிக்கிறேன்? இல்லை சொல்லுங்க சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் அவங்களும் வந்து ரைட்டுப்பா, இவர் யாருக்கும் போட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு துக்குடா ரோல்லாம் கொடுப்பாங்க. நானும் போயிட்டு ஒரு லாயராக, ஒரு கமிஷனராக, டிஜிபியா இப்படிலாம் நிறைய பண்ணிட்டு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நம்ம யாருக்கும் போட்டி இல்லை அப்படின்னும் போது எல்லாம் அப்படியே சும்மா தமாசா பார்த்துன்னு போவாங்களே தவிர நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. எதிர்ப்பு என்ன எதிர்ப்பு? போட்டி இருந்தால் தானே எதிர்ப்பு. நாம் வந்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது. அப்படி அங்கே வந்து நம்ம CNN, அதுக்கப்புறம் இந்த ஃபாக்ஸ் நியூஸ், டக்கர் கார்ல்சனோட ஒரு டக்கராக ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னுக்கிறோம். நம்மளை போயிட்டு இங்கே ரேஞ்சுக்கு நீங்கள் குறைக்கிறீங்களே, அதனால் நமக்கெல்லாம் எதிர்ப்பு வராது. இதுக்கு நம்ம கும்முடி பூண்டி தாண்டினா தானே சார் இந்த விஷயம்லாம் நடக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு விக்ரம், அதனால் நம்ம கும்முடி பூண்டி தாண்டணும்னே அவசியம் கிடையாது. எங்கேயாவது ஒரு கிராமத்தில் குடிசைக்குள்ளே உக்காந்துக்கினே நீ வந்து எலான் மஸ்கோட, ஆமாம், அவரோட நீ டிஸ்கஸ் பண்ணலாம். பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக யார் கொண்டு வருது இப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணலாம். அதனால் நீங்கள் வெளில போகணும்னு அவசியம் கிடையாது. இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் பல காரியங்களை செய்யலாம். இது மிகப்பெரிய சர்ச்சை எவ்வளோ சார் இருக்குது. சரி, ஓகே சார், இப்படி சர்ச்சை போயிட்டு இருக்கும்போது நேற்றுக்கு சீமான் அவர்கள் வந்து பெரியாரை பற்றி பேசுனது மிகப்பெரிய சர்ச்சையாயிருச்சே சார், அந்த சர்ச்சையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இன்றைக்கு சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசியிருக்காரு. அவர் வந்து தவறான விஷயங்களை பேசியிருக்கிறார், பொய்யான விஷயங்களை பேசியிருக்கிறார். நாளை காலைல 10 மணிக்கு நான் அவர் வீட்டுக்கு போவேன், ஆதாரம் கொடுக்கணும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இது தனிநபர்களோ இல்லை வந்து ஒரு சில இயக்கத்தை சார்ந்தவர்களோ அவங்க தான் முன்னெடுக்கணுமா? அரசாங்கம் என்ன பண்ணாங்க? இப்போ சீமான் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அது சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன் நான். ஏன்னா ஏதாவது கலாட்டா நடக்கலாம் அப்படின்றதுக்காக. கரெக்ட், அது வந்து ஒரு அரசாங்கத்தின் கடமை, இந்த அன்டுவார்ட் இன்சிடென்ட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஒரு கட்சி தலைவர் கிட்டத்தட்ட 8% வாக்கு சதவீதம் வாங்கியவர், ரெகக்னைஸ்ட் பார்ட்டியாக வேற ஆயிட்டாரு. அதை நான் தப்பு சொல்லலை. ஆனால் இது நிஜமாகவே பொய்யான செய்தி அப்படின்னா உடனே ஒரு கேஸை போட்டிருக்கலாமே. இப்போது நீங்கள் அரசாங்கத்தை விடுங்க, இப்போ தனிநபர்கள், மற்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் இவங்கெல்லாம் கேட்குறாங்கல்ல, எதுக்கோ கேஸை போடுறாங்க. இதுக்கு ஒரு கேஸை போட வேண்டியதானே? அவர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக இவர் வந்து பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றார். இது பெரியாரை வந்து தமிழக மக்கள் அப்படி வந்து ஒரு தலைவராக கொண்டாடுகின்றார்கள், அவரை இழிவுபடுத்தும் விதமாக பேசியிருக்கின்றார் அப்படின்னு ஒரு கேஸை ஃபைல் பண்ண வேண்டியது தானப்பா. அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான பேருடைய எழுத்துக்கள், ஆக்கங்கள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. ஏன் பெரியாருடைய எழுத்துக்கள் மட்டும் இன்னும் நாட்டுடைமையாக்கப்படவில்லை? அதுதானங்க எல்லாரையும் போய் சேரணும். நாட்டுடைமையாக்கப்படுவது அப்படின்னா என்னன்னா, அது வந்து யார் ஒன்றா பப்ளிஷ் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்? நிறைய இடங்களில் இப்போ அங்கே சென்னை புத்தக கண்காட்சி நடக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பெரியார் புத்தகம் இருக்கும் அரங்குகளில் இளைஞர்கள் நிறைய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எத்தனை பப்ளிஷர்ஸ் இருப்பாங்க? அப்போது பெரியாருடைய எழுத்துக்கள் எல்லாரையும் போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பப்ளிஷர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போது இந்த நாகப்பட்டினத்தில் நமக்கு பப்ளிஷர்னால் பெரும்பாலும் சென்னையில் தாங்க தெரியும். ஆனால் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறைய இருக்காங்க. நாகப்பட்டினத்தில்
இருக்காங்க, தஞ்சாவூரில் இருக்காங்க, இப்படிலாம் இருக்காங்க. அப்போது நாட்டுடைமையாக்கப்பட்டால் எல்லாருமே வந்து இதை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னும் போது இன்னும் நிறைய பேரை போய் சேரும்ல. ஏன் அதெல்லாம் போய் சேரல அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்தது எங்கள் அப்பா வந்து அந்த ஒரு பகுத்தறிவு பாசறைகள் இன்னும் வந்து அப்படியே தான் இருக்காருங்க. டாக்டர் கோவூரின் பகுத்தறிவு பாடங்கள் அப்படின்னு 2 புத்தகம். அது வந்து அந்த பெரியார் திடல் ரிலீஸ் தான் அது. டாக்டர் கோவூர் ஆப்ரஹாம் அப்படின்னு அவர் ஒரு கண் டாக்டர். அவர் வந்து அற்புதமாக நிறைய விஷயங்களை எழுதியிருப்பார். அதாவது இந்த பேய் பிடிச்சிக்கிச்சு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கூட இதை கேட்டுடலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா சமைச்சு வச்சுருப்பாங்க, அதில் வந்து சாணி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கும், பேய் வந்து போட்டுருது அப்படின்றது அந்த காலத்தில் நிறைய இருந்ததுங்க. ஒன்று கவனிச்சிங்களா விக்ரம்? நான்லாம் சின்ன பையலாக இருக்கும்போது இந்த பேய் பிடிச்சிது அப்படின்னு பேய் ஓட்டுறவங்க வருவாங்க. அங்கங்கே ஈவன் நம்ம சென்னையிலேயே அன்றைய மெட்ராஸ்லேயே இங்கு பேய் ஓட்டப்படும், இங்கு வில்லி சூனியம் எடுக்கப்படும், வைக்கப்படும் அப்படின்லாம் வந்து மரத்தில் ஆணி அடிச்சுட்டு போயிருப்பாங்க போர்டு. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி பேய் பிடிச்சதாவோ இல்லை பேய் ஓட்டுறதாவோ யாருமே காணோம். பாவம் அவங்க பிஸ்னஸ்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை முருங்கை மரத்தெல்லாம் ஒழிச்சிட்டதுனால இந்த பேய்க்கு இடம் இல்லாமல், ஏன்னா ஜப்பானில் கல்யாணராமனில் அந்த பேயை தான் பாடும், முருங்கை மரம் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுனுக்கிறேன் அப்படின்னு. அதில் முருங்கை மரம் குறைஞ்சிட்டதுனால பேய் குறைஞ்சிட்டதா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை, எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போது பெரியார் அவர்களே என்ன சொல்லிக்கிறாரு, நான் சொன்னன்றதுக்காக எதையும் அப்படியே ஏற்றுக்காத, பகுத்தறிவோடு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்போது அவர் சொன்ன விஷயங்களை யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி சீமான் சொன்ன விஷயங்களையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போது பெரியார் அப்படின்னு சொல்கிறேன், இதே திமுகலையே வந்து பெரியாரை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காங்க, எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போது அதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? 21ஆம் பக்கம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் எடுத்து காமிச்சாருங்க. அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கு. இன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பெரியாரது கொள்கைகளை இத்தனை வருஷம் திராவிட ஆட்சியில் ஒன்றும் பண்ண முடியல, கைவிட்டு விட்டார்கள் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பேசியிருந்தாங்க. இதே பெரியார் அவர்கள் கம்யூனிஸ்டுகளை பற்றி என்ன சொன்னார் அப்படின்றதையும் சோ அவர்கள் நிறைய நமக்கு விளக்கமாக கொடுத்துக்கிறாருங்க. அதே மாதிரி திமுகலேருந்து என்ன பேசியிருக்காங்க, அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வரலாறு. இதை வந்து யாரும் மறைக்க முடியாது. அப்போது அப்படியெல்லாம் அவங்களே ஒரு காலத்தில் பேசியிருக்கும் போது இன்னைக்கு சீமான் அவர்கள் பேசியிருக்காருன்னா அது உண்மை இல்லைங்க, பொய் சொல்கிறார் அப்படின்னா கேஸ் போடுங்க. இல்லை அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குது, மேபி இன்டர்பிரிட்டேஷன் வேறையா இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கு வந்து ஆர்கியூ பண்ணுங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் நான் வந்து வீட்டுக்கு வரேன், நீ ஆதாரத்தை கொடு அப்படின்னா இது என்ன மாதிரியான அப்ரோச்சுன்னு எனக்கு தெரியல. அது பொய் அப்படின்னா கேஸ் போடுங்க. அவர் வந்து கோர்ட்டில் வந்து பதில் சொல்லட்டும், அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு அவர் சொல்லிட்டோம். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த AK-72 நான் இல்லை, இந்த துப்பாக்கி அதுக்கப்புறம் அந்த ஆமகரி, அது எத்தனை தடவை இதை தொட்டுக்கினார், அத்தனை தடவை அதை தொட்டுக்கினார், பின்னாடி ஒருத்தர் உட்காந்து கணக்கு எழுதுறது, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாருங்க. அதுக்கு அண்ணன் வைகோ அவர்களும் வந்து கிடையவே கிடையாது அப்படிலாம் இல்லை, கதை விடுறாரு அப்படின்னு ஒரு கவுண்டரை குத்துக்கிறாருங்க. அந்த மாதிரி விஷயங்களை ஒன்றா நீங்கள் வந்து இது உண்டுனோ இல்லைன்னோ ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் இது அவர் பேசியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த விஷயங்கள் வந்து இந்த மாதிரி இவர் பேசியிருக்காரா, இருக்குதா இல்லையா அப்படின்றத இது பண்ண முடியும். இல்லைன்றதை யாரும் ப்ரூவ் பண்ண முடியாது. இருக்குன்றதை ப்ரூவ் பண்ண வேண்டியது சீமான் அவர்களுடைய பொறுப்பு. அவர் கோர்ட்டில் கேஸை போட்டால் அவர் சொல்லிட்டு போகிறாரு எதனால் சொன்னோம் அப்படின்னு. அடுத்தது இந்த திராவிடம் தமிழர் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதில் ஒன்று சொன்னார், எங்கள் ஐயா கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு ஒரு கேள்வி வந்தது. ரைட்டுங்க, நாமெல்லாம் திராவிடர்கள், அப்போ ஏன் அவரை கப்பலோட்டிய திராவிடர்னு சொல்லாமல் கப்பலோட்டிய தமிழன்னு சொல்கிறோம்? எனக்கு பதில் சொல்லுங்கள். சரி, அந்த காலத்தில் ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த திராவிட உணர்ச்சி எல்லாருக்கும் வந்த பிறகு, திராவிட உணர்வு வந்த பிறகு அப்போ அவர் வந்து கப்பலோட்டிய திராவிடன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஊவே சுவாமிநாதையர் தமிழ் தாத்தா, அவரை ஊவே சாமிநாதன் ஆக்கிட்டோம். அதே மாதிரி காலத்துக்கு ஏற்ப மாறிக்கொண்டே வருவது தானே. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகை நானே அப்படின்னு தொல்காப்பியுமே சொல்லியிருக்குது. அதனால் அதை மாற்றிட்டு கப்பலோட்டிய திராவிடன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போது இந்த திராவிடம் அப்படின்றதுலேயே ஏதோ ஒரு குழப்பம் இருக்குதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது சீமான் அவர்கள் கூட சொன்னார், திராவிடம் அப்படின்றது வடமொழி சொல், அதை வேற பிடிச்சிருந்தீங்க, தமிழ் எதுக்கு சொல்லி இல்லையா அப்படின்னாரு. இந்த பெனின்சுலா 3 புறமும் நீரால் சூழப்பட்ட பகுதி திராவிடம் அப்படி. அப்போ நீயும் திராவிடன், நானும் திராவிடன், அந்த இதுக்கு கீழே இருக்க அத்தனை பேருமே வந்து திராவிடர்கள் தான். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதே நம்ம இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டோம் அப்படின்னா அப்போ நோ மோர் திராவிடன்ஸ், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இதுக்கு ஏன் இவ்வளோ ஆர்கியூமெண்ட்டுன்னு எனக்கு புரியல. சாதாரண விஷயம் அதான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து திராவிடத்தை எதிர்க்கணும், எதுக்கு எதிர்க்கணும்? இப்போ அந்தமான் தீவுகளில் போய் உக்காந்தீங்கன்னா ஒன்று ஐலாண்டர் அப்படின்னு சொன்னோம். நோ நோ நோ, ஐ எம் நாட் அன் ஐலாண்டர் அப்படின்னா லூசா நீ? தீவில் இருக்கிற வரைக்கும் நீ தீவுவாசி தான். நீ இங்கே வந்துட்டியானா யூ ஆர் அ மெயின்லேண்டர். சி, பிரிட்டன் எவ்வளோ பெரிய நாடு,
ஆனால் பிரான்ஸில் இருக்கவங்கெல்லாம் இன்னைக்கும் நக்கலாக பிரிட்டனை பார்த்து யார் ஆல் ஐலாண்டர்ஸ் அப்படின்வானுங்க. அது ஒரு பெரிய தீவு, அவ்வளோதான். நாங்கள் தான் வந்து ஒரு கான்டினென்ட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அது பிரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கும் ஒரு 7ஆம் பொருத்தம் எப்போவுமே அந்த மாதிரி. அதனால் இதெல்லாம் ஒரு சர்ச்சையே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அது பொழுது போகாத பொம்மு அப்படின்னு குமுதத்தில் முன்னாடி ஒன்று வருங்க. ஒரு டூத் பேஸ்ட் அமைக்கினா எவ்வளோ நீளத்துக்கு பேஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு நினச்சா ஐம் சாரி. அது பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம், அவங்க கொள்கை அப்படின்னு. அது ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிட்டோம், ஏற்றுக்காதவங்க எதிர்த்துட்டு போட்டோம். அதுலெல்லாம் நான் போயிட்டு கலந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல விக்ரம். சார் அதே மாதிரி நீங்கள் பொறுப்புன்னு சொல்லும்போதுங்க சார், இப்போ சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது போலீஸ் கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சார். அது வந்து தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கணுமா, இல்லை தப்பு நடந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷனில் இருக்கா அப்படின்றது வந்து நம்ம என்கவுண்டர்லேயே வந்து சட்டம் ஒழுங்கு பற்றி சில விஷயங்கள் பார்க்க முடியுது. துரைமுருகன் அவர்கள் சொல்லும்போது வந்து ஏன் மும்பையில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலையா, ஏன் கொல்கத்தாவில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலையா, அங்கெல்லாம் வந்து சட்டத்தை மீறுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது, நாங்கள் அதே மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார். ஸோ காவல்ன்றது தடுக்கணுமா, இல்லை தடுத்ததுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கணுமான்ற விஷயம் தானே சார்? நல்ல கேள்விங்க. அதாவது மும்பையில் நடக்கலையா, ஊபியில் நடக்கலையா அப்படின்னா, அப்போ மும்பையில் போராட்டம் நடக்கலையா, நீங்கள் ஏன் தடை பண்ணுறீங்க? மும்பையில் போராட்டம் நடக்கும்போது கூட்டம் சேரலையா, நீங்கள் ஏன் தடை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவார் அண்ணன்? என்ன பதில் சொல்லுங்கள். அடுத்தது, குற்றம் நடப்பதற்கு முன்னாடி தான் தடுக்க முடியும், நடந்த பிறகெல்லாம் தடுக்க முடியாது. ஆனால் இது மாதிரி இனிமேல் நடக்காமல் எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பெரிய ஒரு குற்ற செயல் நடைபெறுகின்றது அப்படின்னும் போது இனிமேல் இதுபோல் இங்கு நடைபெறாமல் பார்த்து கொள்வோம் அப்படின்னு தான் எல்லா அரசாங்கமும் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நடக்காமையே நாங்கள் பார்த்துப்போம், இதாங்க அர்த்தம். சிம்பிள். இதுக்கு மேலே நான் கோனார் நோட்ஸ் போட முடியாது. அப்போ அதை செய்யலை அப்படின்னா சட்டம் அப்படின்றது எதுக்காகுங்க? இது பண்ணால் இது தண்டனை, இது இந்த ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர் மட்டும்தானா? இந்த மாதிரி தண்டனை இருக்குது, அதனால் பண்ணக்கூடாதுன்ற பயம் அவனுக்கு வரணும். இப்போது எனக்கு சொல்லுங்கள், ஆணவ கொலைக்கு தனியாக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு அண்ணன் திருமா முதற்கொண்டு எல்லாரும் கேட்டு வராங்க. எதுக்காக? கொலை இச கொலை. எதுவாக இருந்தாலும் பழைய 302 தான் நீங்கள் போகிற போகிறீங்க, புதுசில் என்ன செக்ஷன் அது பார்க்கணும். அப்போது நீங்கள் ஆணவ கொலைக்கு தனியாக ஒரு சட்டம் அப்படின்னும் போது, அப்போ அந்த மாதிரி காரியத்தில் யாரும் இறங்கக்கூடாது, அதுக்கான துணிச்சல் வரக்கூடாது அப்படின்ற பயத்தை உருவாக்க வேண்டும். யாரும் இந்த மாதிரி நினைக்கவே கூடாது ஆணவ கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக தானே அந்த சட்டம் கேட்குறீங்க. அப்போ சட்டம்ன்றது அடிப்படையில் தவறுகள் நிகழாமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர, இந்த தவறு நடந்ததுன்னா இது இப்போ இந்த கொத்து பரோட்டா அப்படின்னா அதுக்கு வந்து இவ்வளோ மாவு போடணும், இவ்வளோ உப்பு போடணும் அப்படின்றது கிடையாதுங்க. புரியுதா? இதுனா சமையல் குறிப்பா? சட்டம் இப்படிலாம் இருக்குது தம்பி. ஏதாவதுன்னா ஒன்று உச்சி போட்டுருவாங்க, அது மரண தண்டனை கிடைக்கும், ஆயுள் தண்டனை கிடைக்கும், 7 வருஷம் கிடைக்கும், 10 வருஷம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலாக இருக்க வேண்டும். அண்டு காவல்துறை அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும். அதுக்காகத்தான் சட்டமும் காவல்துறையுமே தவிர, இல்லைங்க நடந்துச்சிங்க நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க, ஏன்னா அதோட கடமை முடிஞ்சிடுச்சா? வேங்கை வேலை கூட தான் வந்து போட்டாங்களா எஃப்ஐஆர்? போட்டிருப்பாங்க, போட்டாங்க, என்ன நடந்தது? அதனால் இது வந்து நடந்த பிறகு அங்கே நடக்குது இங்கே நடக்குது அப்படின்னா அப்போ இவங்க திருப்பி கேட்கணும் எதிர்கட்சியில். அங்கெல்லாம் போராட்டம் நடக்குது. இந்த விவசாயிகள் போராட்டம் எத்தனை நாள் நடந்தது, ஷஹீன்பாக் போராட்டம் எவ்வளோ நாள் நடந்தது மத்திய அரசாங்கத்தில். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக அரசு ஏதாவது தடை விதிச்சாங்களா? பண்ணலைல்ல. அப்போ பாசிசம்னு நீங்கள் சொல்கிற அரசாங்கமே தடை விதிக்கலை. அதோ இன்னும் வந்து அந்த பஞ்சாப் பார்டரில் விவசாயிகள் போராட்டம் பண்ணி நிற்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து உண்ணாவிரதம் வேறு இருக்கார். கோர்ட்டு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பஞ்சாப் அரசாங்கத்தில் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இப்போ இவரை வந்து வலுக்கட்டாயமாக, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு உண்ணாவிரதம் இருந்து, அவர் உடம்புக்கு ஏதாவது ஆகிட போதே அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக நாங்கள் போயிட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால் கொலாட்டரல் டேமேஜ் வரும் அப்படின்னு பஞ்சாப் அரசாங்கம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அப்போது அங்கே இருக்கிறதெல்லாம் பாசிச அரசாங்கம் கிடையாது. இல்லை, நீ உங்கள் மாநிலம் அது பாசிச அரசாங்கம். ஆனால் இங்கே வந்து போராட்டத்துக்கு தடை விதிப்போம், இதுதான் வந்து நல்ல அரசாங்கம்னா ஒத்து வரலையே. அப்போது அண்ணன் கிட்ட கேட்கணும், இந்த எதிர்கட்சிகள்லாம், போராடுகின்ற எதிர்கட்சிகள்லாம், பஞ்சாபை பார், ஷஹீன்பாகை பார், டெல்லியை பார், அங்கெல்லாம் எத்தனை நாள் போராட்டம் நடந்தது அப்படின்னு இவங்க திருப்பி கேட்டாங்கன்னா அப்போ அண்ணன் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்றத பார்த்து நம்ம முடிவுக்கு வரலாம் வைக்கிறோம். அதேமாதிரி சட்டசபையில் ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பும்போது யார் அந்த சார்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருந்ததுன்னா அந்த எஸ்ஐடி ப்ரூஃப்கிட்ட வந்து நீங்களே போய் கொடுக்கலாமே,
என்னால் வந்து அதிமுக ஆட்சியில் ஆயிரக்கணக்கான சார் நூற்றுக்கணக்கான சார்ன்றது யாருன்றது என்னால் கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு சார். அதுவும் இல்லாமல் ஞானசேகரன் வந்து அவர் வந்து ஆதரவாளர் தான், உறுப்பினர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சார் கடைசியில். அது ஆதரவாளர், உறுப்பினர், இது கூடவே வந்து அனுதாபி அதையும் சொன்னார் அப்படி கூட வச்சுக்கலாம். இல்லை, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே சில பேர் பார்த்தீங்கன்னா பாஜக உறுப்பினர்னு சொல்லுவாங்க, சில பேர் பாஜக ஆதரவாளர்வாங்க, சில பேர் வந்து இல்லைப்பா நான் வந்து பாஜக அனுதாபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ பாவம், எனக்கு அவங்கள பார்த்தா அனுதாபமாக இருக்குது. சரி, அது இருந்துட்டு போட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அந்த என்ஐசி இதையும் வந்து விசாரணை வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னா என்ஐசிலேருந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. அந்த ரிப்ளை வந்து இவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத என்ஐசியும் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படின்றத நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, ஆளுநர் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு. நமக்கு ஈஸ்வரன் சார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இல்லை, இன்னொருத்தர் கூட சொன்னதான் நான் பார்த்தேன். இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா, துணைவேந்தர் அங்கு இல்லை, அதனால தான் இப்படி நடந்திருக்கின்றது அப்படின்னு. எங்க எலக்ட்ரிஷியன் இல்லை, அதனால் வந்து இந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ண முடியல அப்படின்னா ஒத்துக்கலாம். பிளம்பர் இல்லைப்பா, அதனால் குழாயில் தண்ணி வரல, ரிப்பேர் பண்ண முடியலன்னு சொன்னால் ஒத்துக்கலாங்க. துணைவேந்தர் அப்படின்றவர் வந்து அடிப்படையில் இந்த அகடமிக் சைடு. இப்போது இன்றைக்கி துணைவேந்தர் இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்படின்னு சொன்னால் ஏன் யாருக்குமே வந்து எக்ஸாம் நடத்தலையா? அஃபிலியேட்டட் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ் எத்தனை இருக்குது, நூற்றுக்கணக்கான காலேஜ், அதிலெல்லாம் வந்து எக்ஸாம் நடத்தாமல் நின்று போயிட்டாங்களா? நடக்குதில்லை. பாருங்க, துணைவேந்தர் இல்லாததால் பட்டம் கொடுக்க முடியவில்லை அப்படின்னு. இது எனக்கு சுத்தமாக புரியல. அப்போ என்ன, துணைவேந்தர் இல்லாத பீரியடில் அந்த 4 வருஷம் முடிச்சுட்டு வரவங்களுக்குலாம் டிகிரி சர்டிஃபிகேட்டே கொடுக்கலையா? டிகிரி சர்டிஃபிகேட் இல்லாமல் அவங்கெல்லாம் வந்து வேலைக்கு சேர முடியாத ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. நானும் வந்து எம்ஃபில் முடிச்சப்போ எனக்கு இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க. அதை தான் நான் வச்சு நிற்கிறேன். அப்புறமா தான் எங்கள் கைடு சொன்னார், இது மாதிரி கான்வெகேஷன் அப்ளை பண்ணுங்க டிகிரி. அப்போ இது என்ன அது அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, டிகிரி சர்டிஃபிகேட் தனியாக கொடுப்பாங்க அப்படின்னா அப்போ இதுக்கு வேல்யூ இல்லையா? இல்லை, அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறது அது இது அப்படின்னா இதே போதும். அப்புறம் என்ன, அது வந்து அந்த கவுனெல்லாம் போட்டு அந்த பட்டம் கொடுப்பாங்க, ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு. அந்த காலத்துலலாம் வந்து இது ரொம்ப ஃபேமஸுங்க. சில பேர் டிகிரி வாங்காதவங்கலாம் கூட அந்த கவுன் வந்து வாடகை கிடைக்கும், அதை வாங்கி ஃபோட்டோ ஸ்டூடியோவில் ரெடியாக வச்சுருப்பாங்க. நேராக ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு போனீங்கன்னா, சார் எனக்கு வந்து டிகிரி ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொன்னால் டிகிரி காப்பி மாதிரி அதை வந்து தலையில் மாட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி நிற்கிற மாதிரி வீட்டில் மாட்டி வச்சுப்பாங்க. எப்படா டிகிரி முடிச்சான்லாம் தெரியாது. சரி, நானும் வந்து நம்மளும் அந்த மாதிரி ஒன்று வாங்கி மாட்டி வச்சுக்கலாமே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தேன், நம்ம பாட்டுக்கு இந்த டிகிரி ஃபோட்டோ வச்சிக்கின்னு யாராவது வந்து சொன்னாங்கல்ல, கண்ட நாயெல்லாம் பிஏ பட்டம் வாங்கிடுது அப்படின்னு. அப்புறம் நம்ம பேர் ஜிம்மியா டாமியான்னு கேட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? அதனால நான் அந்த கான்வெகேஷனுக்கே போகலைங்க. அகாடமிக் சைடில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. காலேஜ் எக்ஸாம்லாம் நடந்துனுக்குது, அவங்களுக்கு அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அந்த பசங்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க, கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிட்டு போயிடுறாங்க. அவங்களெல்லாம் வந்து நீ கான்வெகேஷன் இந்த கவுன் மாட்டி நிறுத்தியா அப்படின்லாம் யாரும் கேட்குறது கிடையாது. ஸோ அகாடமிக் சைடில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது தங்கு தடையில்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னும் போது சிசிடிவி வேலை செய்யல, அதுக்கு வந்து துணைவேந்தர், அதுக்கு ஆளுநர் அப்படின்னா அப்போ ஆளுநர் நியமித்த ஜனாதிபதி பொறுப்புன்னு வேற சொல்லிட்டு போயிடுறீங்களே. அப்படியே பெருசா அப்படி போயினே போகலாம். இப்படி தான் பண்ணணும், வேறு என்ன பண்ணுறது? அண்ட் ஜனாதிபதி அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னொரு கவுண்டர் கொடுக்கவா? அவங்கள தேர்ந்தெடுத்தது பாஜக, பாஜகவை தேர்ந்தெடுத்தது மக்கள். அல்டிமேட்லி மக்கள் தான் பொறுப்பு, நீ நானும் தான் பொறுப்பு. போதுமா? அவ்வளோதான்ப்பா, சிம்பிள், முடிஞ்சு போச்சு. ஓகே சார், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். உங்கள் பொண்ணான நேரத்தில் இளைய பாரதம் நேர்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.